விஸ்வாமித்திரர் வந்து ராமரை கேட்டபோது எப்படி தசரதர் ராமரை கொடுக்க முடியாத நிலைமையிலே தவித்தாரோ அந்த அனுபவம் இப்போ வரதராஜ பெருமாளுக்கும் வந்துவிட்டது. அங்க விஸ்வாமித்திரருடன் செல்வதற்கு ராமர் தயாராக இருந்தார். இங்க ராமானுஜரோ வரதராஜ பெருமாளை பார்த்து, உங்கள் திருக்கோயிலின் நிழலிலேயே எனக்கு வாசம் கிடைத்திருக்கிறது. திருக்கச்சி நம்பி போன்ற ஞானிகளின் நட்பும் கிடைத்திருக்கிறது. உங்களின் திருவுற்சவங்களை காணும் பாக்கியமும் சேவை செய்யும் பாக்கியமும் கிடைத்திருக்கிறது. என்னை போய் எதற்காக மற்றொரு இடத்திற்கு அனுப்ப வேண்டும்? உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று கண்கலங்கி நின்றார். ஆனால் வரதன் ராமானுஜரின் கையை பற்றி அரையரின் கையில் ஒப்படைத்துவிட்டு எழுந்தருளவும் என்றார். உடனே ராமானுஜர் அழுது கொண்டே பெருந்தேவி தாயாரையும் வரதராஜ பெருமாளையும் பார்த்தார். அவர்களை சுத்தி வலம் வந்தார். கொஞ்ச தூரம் சென்று அந்த புண்ணியகோடி விமானத்தையே பார்த்து கொண்டு நின்றார். அரையரோ ராமானுஜரை பார்த்து, வாரும் சுவாமி, ஸ்ரீரங்கத்திலும் பெருமாள் தானே இருக்கிறார், வாரும் என்றார். கல்யாணமான ஒரு பெண் எப்படி பிறந்த வீட்டிலிருந்து பிரியும் போது அழுது கொண்டே கணவன் வீட்டிற்கு செல்வாளோ அதே போல ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றார். தன்னுடைய பெண்ணை கல்யாணம் செய்வித்து கணவன் வீட்டிற்கு அனுப்புறது போல பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளும் கண்ணீர் விட்டார்கள்.